ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமா மசாலா செய்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கோழி எடுத்திருக்கேன். அரை கோழி எடுத்து எலும்பு இல்லாமல் வெறும் இறைச்சி அடித்து நல்லா கொந்திட்டேன் பாருங்க. சிக்கன் கீமா மசாலா நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சோறுக்கும் சாப்பிடலாம், சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்ன போட போறோம்னா ஒரு பட்டை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன், இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சிறுஞ்சீரகம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கியிருக்கேன். நல்லா வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், நல்லா வெங்காயம் வதக்கிடுச்சு. நான் வந்து ஊசி மிளகா 4 மிளகா எடுத்து சின்ன நறுக்கியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு பச்சை மிளகா பழுத்து மிளகா போச்சுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா உரப்பு சாப்பிடாதவங்க இந்த ஊசி மிளகா போட வேண்டாம். இதை நான் வீட்டுக்கு செய்யணும் போகிறேன். எனக்கு கொஞ்சம் தான் இது ஒரு பாருங்க, அரை கோழி அது உள்ள செடை மட்டும் எடுத்துருக்கேன். ஊசி மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு கோழி ஃப்ரெண்ட் பாருங்க, வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இஞ்சி போட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் என்ன செய்யுங்க, கோழியை பார்த்தீங்கன்னா நான் நல்லா அனுப்பிச்சு பண்ணிடுறேன். வெறும் இறைச்சி பகுதியாக எடுத்துக்கங்க. ஆக்சுவலி என்ன, நான் ஒரு கோழி வாங்கினேன், அதில் வந்து வெறும் இறைச்சி பகுதியாக எடுத்தால் எனக்கு அரை கோழி தான் கிடச்சிச்சு. எலும்பு எடுக்கல, இது அரை கோழி வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போடுவோம். பார்த்தீங்கன்னா கோழி பாருங்களேன், நம்ம கோழியை வந்து நல்லா வதக்கிட்டு வேண்டி நல்லா வதக்கிடுச்சு. இந்த கரண்டியில் அரை கரண்டி மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். இந்த கரண்டியில் நிறைய எடுத்து போட்டிருக்கேன். ஒரு கரண்டி மல்லித்தூள். இந்த கரண்டியில் அரை கரண்டி கரம் மசாலா, கரண்டியில் அரை கரண்டி சிறுஞ்சீரகத்தூள். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் நிறைய 2 கரண்டி பட்டை மிளகாத்தூள், தனித்தூள், பட்டை மிளகா பாபா சோடா பட்டை மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ நல்ல பழத்தை எடுத்து சின்ன பழமாக 3 பழம் அரைச்சிருக்கேன். அரைச்சி இதை போட்டுக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அளவு தெரியலன்னா இங்கே பாருங்கள், இந்த கோழியில் நான் வந்து எவ்வளோ தான், அரை கோழியோட கொஞ்சம் குறவாக ஊற்றிருக்கேன் தண்ணி. டொமேட்டோ அரைச்சிருக்கேன் அதில். இந்த கோழியில் அரை கோழி தண்ணி ஊற்றுங்க. சிக்கன் நல்லா வெந்து வாசனை வந்துடுச்சு. நம்ம உப்பு வந்து ரொம்ப போடாதீங்க, பார்த்தா குறவா போட்டுக்கோங்க. நான் அரை தண்ணி தான் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இங்கே நல்லா உப்பு போட்டு கலரிட்டு. ஓகே ஃப்ரெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துருக்கேன். நான் என்ன எவ்வளோ எடுத்தேன்னா, இல்லை இந்த கரண்டியில் வருங்க 1.5 கரண்டி தயிர் எடுத்து ஊற்றுறேன். இந்த கீமாவில் வருங்க 1.5 கரண்டி ஊற்றுக்க போட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தாள், இந்த பாலில் ஒரு பால் எடுத்துருக்கேன். மல்லித்தாள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரெடி, சிக்கன் கீமா மசாலா ரெடி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோறுலையும் சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு இதை பிடிக்கும் ஃப்ரெண்ட். ஏன்னா வெறும் எலும்பு இல்லாமல் நம்ம வெறும் இறைச்சி மட்டும் எடுத்து கொஞ்சிருக்கோம். இதை நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். சோறு வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கடை சாப்பாடே கேட்க மாட்டாங்க. வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ராஜேஷ் இப்போ